கைது பண்ணது கரெக்டான விஷயம் தான் சார். உள்ள தூக்கி வச்சு போலான்னு பொளக்கணும். எல்லா லேடீஸையும் தாக்குற மாரி அது இருக்காது. அது எப்படி அப்படி சொல்லலான்றது எனக்கு தெரியல. அவங்க திரிசான்னு கத்துறாங்க. இவர் அந்த நேரத்துல அத சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை தப்பு. அது அவங்களோட பர்சனல் இஷ்யூ. பர்சனல் இஷ்யூவ அரசியலுக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப தப்பு. அப்ப இவர் பாலிடைல் குடிச்சாருன்னு ஒரு மேட்டர் வருதே. அது எங்க போய் சொல்றது? உள்ள தூக்கி வச்சு போலான்னு பொளக்கணும். இப்ப நான் உங்கள தப்பா பேசினா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? பொதுமக்களுக்கே கோவம் வரும்போது அவர் கூட இவங்க தான் இருக்கிறாங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. தண்ணி வர வேண்டிய இடத்துல வரல, மத்த இடத்துல வருது அப்படின்னாரு. ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சா இருக்கு. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்துட்டு இது போல ஒரு வார்த்தையை பேசியிருக்க கூடாது. நம்ம விஜய் சார் எடுத்த நடவடிக்கை ரொம்ப கரெக்டான விஷயம். இது எல்லா தரப்பு மக்களுக்கும் இது உதாரணமா இருக்கணும். சரியான தண்டனை தான் சார். அது கரெக்ட் தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பேசின ஒரு வார்த்தைக்காக அவர் கைது பண்ணாங்க. இது எப்படி மேடம் பாக்குறீங்க? கைது பண்ணது கரெக்டான விஷயம் தான் சார். எல்லா லேடீஸையும் தாக்குற மாதிரி அது இருக்காது. அது எப்படி அப்படி சொல்லலான்றது எனக்கு தெரியல. அந்த வார்த்தை ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. எல்லா பொம்பளைங்களையும் அதை அசிங்கப்படுத்துற மாதிரி. இவரு பிரச்சனைக்காக காவேரி பிரச்சனைன்றதுக்காக பேசுறாரு. அப்ப 5 வருஷம் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி எதுவும் கேள்வி கேட்ட மாதிரி தெரியல பெருசா. இப்ப மட்டும் 3 மாசம் தான் ஆகுது இவங்க வந்து 3 மாசத்துக்குள்ள இதை பண்ணல அதை பண்ணலன்ட்டு இவங்க பேசுறதே ரொம்ப தப்பு. அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. 5 வருஷமா 75 வருஷமா நடக்காத ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் 3 மாசத்துல நம்ம டிவிக்கு வந்ததும் தீக்கணும்னு சொல்றதும் ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சா இருக்கு. அவர் பேசுறது எல்லாமே தப்பாதான் இருக்கு. தற்குறின்றாரு. முதலமைச்சர் நேத்து என்னடான ஓடுகாலின்னு பேசுறாரு. அதெல்லாம் என்ன வார்த்தை? அவங்க கட்சியோட வார்த்தை ரொம்ப தவறுதலா இருக்கு. அவங்க கட்சியில இருக்கிறவங்க பேசுறது எல்லாமே தப்பாதான் இருக்கு. யாரும் ஒரு கரெக்டா ஒரு நேர்மையாவோ இல்ல ஒரு நல்ல வார்த்தையாவோ பேசல. ஏம்மா என்னுடைய பர்சனல் மேட்டர் பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு அதிகாரம் இல்ல. அது அவங்க ஃபேமிலி பேசட்டும். அவங்க ஒய்ஃப் பேசலாம், அவங்க புள்ளிங்க பேசலாம், அவங்க பேசலாம். நம்ம பேசக்கூடாது. நான் பேசுறதுக்கு யாரு உன்னை பத்தி? உன் பர்சனல் மேட்டர்ல ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்டாலினுடைய மேட்டர்ல எவ்வளோ இருக்குது. என்ன இருக்கு அவர் மேட்டர்? எவ்வளோ இருக்கு. நாங்க அதெல்லாம் சொல்ல விரும்பல. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை பத்தி நாங்க பேச முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஆட்சி ஆளும்போது அவருடைய இதெல்லாம் ரொம்ப வேற லெவல்ல இருந்தது. எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஜனங்க மக்களும் பார்த்துருப்பாங்க. இதே மீடியாக்காரங்களும் பார்த்துருப்பாங்க. ஓகேவா? நான் பேசுறதுக்கு உரிமை கிடையாது. அதெல்லாம் முதல்வர் விஜய் கூட ஸ்டேஜ் யாருன்னா டேஷ் வாயில் எனக்கு நல்லா வந்துரும் அப்படிலாம் சொல்றாரு. அவர் சொல்றதும் தப்புதான் சார். அவர் அவராவது அந்த ஒரு வார்த்தையோட நிப்பாட்டிட்டாரு. ஆனா இவங்க பேசுறதெல்லாம் அநியாயத்துக்கு பேசுறாங்க. கெட்ட வார்த்தை பேசுறது, ஒரு முதல்வர்ன்ற ஒரு மரியாதை இல்லாம பேசுறது. இவர் பேசுறத கம்பேர் பண்ணும்போது விஜய்ன பேசுறதெல்லாம் பெருசா ஒன்றும் இதுவா இல்ல. ஒரு காலத்துல தமிழக அரசியல் வேற மாதிரி இருக்கும். நம்ம கொள்கைக்காக பேசுவோம், தமிழுக்காக பேசுவோம். ஆனா இன்னைக்கு ஒரு நடிகையை நடுவுல வச்சுட்டு 2 பேரும் மாறி மாறி இப்படி சண்டை போடுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை உள்ள இழுத்து போட்டு அவங்கள பேசுறது ரொம்ப அசிங்கம். இது அவங்க ஜெயலலிதா மேம் இருக்கும்போதுதான் இதே தான் பேசினாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களையும் இப்படியே தான் பேசியிருக்காங்க. அவங்க பாரபட்சம் பார்க்காம கலைஞர் ஐயாவும் அப்படிதான் பேசியிருக்காரு. ஸ்டாலின் சாரும் அப்படிதான் பேசியிருக்காரு. இப்போ அடுத்து இவரும் பேசுறாரு. இவர் பையன் வந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க. உங்க துணை முதல்வராக இருந்திருக்காங்க. அப்படி இருந்துட்டு அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் இவருக்கும் ஒப்பிட்டு பேசல. நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? எல்லாரும் ஒரு அந்த ஒரு தகுதி அடிப்படையில் தான் பேசணும். எல்லாரும் ஒன்றா ஆயிட முடியுங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் இவர் ஒன்றாக முடியுங்களா? இப்போ அது தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் இப்போ வாயை விட்டு வார்த்தை வந்துருச்சு, அது தப்பு தானேங்க. அதை திரும்பி வாங்க முடியாது இல்லைங்களா? தப்பு தான். அவர் பேசுனது தப்பு தான். அதை கொண்டாடுறதெல்லாம் தவறான வார்த்தை. விஜய்க்கும் த்ரிஷாக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சார். அவங்க பார்த்தாலே தெரியுது. ஃப்ரெண்ட்ஸா என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடாதா? இல்லைன்னா மீடியாவில் இருக்கிறவங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸாவே இல்லையா? அப்புறம் சங்கீதா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஒரு நடிகை கூட சுத்திட்டு இருக்காரு 2021. அது அவங்களோட பர்சனல் இஷ்யூ அரசியலுக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப தப்பு. அவங்களோட பர்சனல் இஷ்யூவை அரசியல பேசுறதே அசிங்கம். அப்ப இவர் பாலிடைல் குடிச்சாருன்னு ஒரு மேட்டர் வருதே. அது எங்க போய் சொல்றது? அது யாருக்காக குடிச்சாருன்றது எனக்கும் தெரியாது. ஆக்சுவலி நான் அந்த அளவுக்கு ஒன்னும் நியூஸ் பார்த்து ரொம்ப இதுவெல்லாம் இல்லை. இப்பதான் நாங்க கொஞ்சமா அரசியல்ன்றது என்னன்றது இப்பதான் எட்டி பாக்குறேனே நானு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பெருசா தெரியாது. ஓகே மேடம், உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கைதை வரவேற்கிறீங்க. ஆனா ராணிப்பேட்டையினுடைய தாவேகா மாவட்ட செயலாளர் ஒரு கல்யாணமான பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டாரு. அந்த அம்மா 20 நாளா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அவரை இன்னும் கைதே பண்ணல. உடனே புடிச்சு உள்ள தள்ளணும்ன்ற. உதயநிதி அவர்கள் பேசுறது தவறு அப்படின்றது பல பேர் சொல்றாங்க. ஆமா, ஆனா அவங்க கட்சிக்காரங்க ஒரு இளைய கலைஞர் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது அவங்க கட்சிக்காரங்க அப்படிதான் கொண்டாட செய்வாங்க. அதுக்கு ஒன்றும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே அப்படிதான் ஒரு கட்சியை ஒருத்தர் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்களோட
தனிப்பட்ட ஒரு இது அது. அந்த கட்சியை சேர்ந்தவங்க கொண்டாடுறாங்கன்னா கொண்டாடிட்டு இருக்கட்டும். மக்கள் கொண்டாடுறாங்களான்றது தான் பேச்சே. பேசின வார்த்தை கூட நான் பேசல, எடிட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி சார் போட்டுருக்காங்க. லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. லைவ் டெலிகாஸ்டே ஆயிருக்கு. அது கட் காப்பி பேஸ்ட்னா எப்படி அது ஒத்துக்க முடியும்? தெரியல. இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை பேசினாருன்றதுக்காக அதிகாலையில் 8 மணிக்கே போய் கைது பண்ணணுமா? அவர் வீட்டுல காலை கிழந்து கூட முடிக்காத அளவுக்கு வீட்டுல அவர் பாத்ரூம்ல அவரு கொஞ்ச நேரம் விட்டு பிடிச்சிருக்கணுங்க அண்ணா. அதுதான் கொஞ்சம் இது. உடனே போயிட்டு நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு காலையில அப்ப எல்லாருக்குமே அது பண்ணணும். எல்லாருக்குமே பண்ணணும் அதை. இப்போ 20 நாளா 30 நாளா கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு லேடி கொடுத்துருக்காங்கன்றீங்கல்ல, அதே தான் வந்து இவருக்கு பண்ண ஆக்ஷனே அவங்க 2 பேருக்கு எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பக்காவா இருந்திருக்கும். அதை பண்ண மாட்டாங்க கொஞ்சம். அதை வந்து இப்ப கட்சியோட தாவேக்கான்ற ஒரு இதுல வந்து பாக்குறாங்களா என்னன்றது தெரியல. மேம் போட்டோ எடுக்க விஜய் கூட போட்டோ எடுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் பொண்ண தாவேக்கா நிர்வாகி சீரழிச்சிருக்கான் பூந்தமல்லியில. அதை ஏன் யாரும் பேசுறோமா? வெளியில வர மாட்டேன்தா? வெளியில வரமாட்டேங்குது. சின்ன பொண்ணு விஜய் கூட போட்டோ எடுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு குரூப்பா சேர்ந்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கைய அழிச்சிருக்காங்க. இவங்க வெளியே வருது. ஆனா இவங்க தாவேக்கா இவங்க எல்லாரையும் தாவேக்காக்காரங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்க கூடாது. எந்த கட்சியா இருந்தாலும் எவனா இருந்தாலும் போட்டு பொழக்கிறது கரெக்ட்ன்றதுதான் என்னோட இது. அது தப்பு தான் சார். இருந்தாலும் அந்த பதவியில் இருக்கும்போது வந்து நமக்கு வந்து பர்சனலாக எதிர்ப்பு இருந்தால் கூட அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். விஜய் வந்து பழி வாங்குறாரு அப்படின்றீங்களா, இல்ல அவர் பண்ண தப்புக்கு வந்து சரியான தண்டனைன்றீங்களா? சரியான தண்டனை தான் சார், அது கரெக்டு தான். என்ன பேசியிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின்? அப்படி அது அவங்க 2 பேரையும் பற்றி தப்பாக சொல்லியிருந்தாரு சேர்த்து வச்சு. அதான் என்ன பேசிருந்தாங்க? அந்த வீடியோ பாத்தீங்களா? அது இல்லை சார், நான் அந்த கிளிப்பிங் சரியாக பார்க்கல. நான் பார்க்காமே தப்பா பேசுறாங்கன்னு சொல்றீங்க. இல்லை, ஒரு யூடியூப்ல வந்து ஒரு லைன் மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். அப்படி தான் பார்த்தேன் நான். அதை பற்றி டீட்டெயிலாக எதுவும் நான் இன்னும் இது பண்ணலை. அதான் அந்த காவேரி நீர் பிரச்சனையில தப்பா பேசினாரு அப்படின்னு தான். தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ன்றீங்களா? ஆமா, பேசுறது தப்பு தானே சார், யாரா இருந்தானே. அவரு இப்ப முன்னாடி ஒரு நடிகரா இருந்தாரு, அது வேற. ஆனா இப்ப முதலமைச்சரா இருக்காருல்ல, இப்ப அவங்க அப்பா அந்த இடத்துல இருந்தாருன்னா அந்த மாதிரி பேசுவாங்களா? அப்படிலாம் பேசுவாங்க. கூட சட்டசபையில உங்க அப்பாவை காணும்னு சொல்லி பேசியிருந்தாருல, அதுக்கு முன்னாடி நிறைய அவங்களும் தானே நக்கல் வச்சிருக்காங்க. பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அப்ப வந்து உதயநிதியை கைது பண்ணது சரின்றீங்களா? சரிதான். சரிதான். ஆமா, எல்லாரும் சொல்றாங்க கைது பண்ணிருக்க கூடாதுன்றாங்க. அப்படிலாம் இல்ல. ஒரு வாட்டி கொஞ்சம் அப்பதான் வந்து பயமும் இருக்கும். இன்னொரு வாட்டி அதை பேசக்கூடாது. நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அது மரியாதை மாதிரி அந்த இது பண்ண முடியாது. பெண்களுக்கு ஒண்ணுன்னா விஜய் அவர்கள் உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாரா? கண்டிப்பா கொஞ்சம் பண்றாரு. நானா சொன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போம். இப்பதானே வந்திருக்காரு, ஒரு மாசம். நானும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம். சரி, இப்போ உதயநிதி கைது பண்ணிருக்காங்கல்ல, விஜய் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் திருமணமான பெண் கூட சில விஷயங்கள் வீடியோ கால்ல தவறுதலா பண்ணிட்டு அந்த பொண்ணை மிரட்டி அவங்களோட 14 வயசு பொண்ணையும் எனக்கு நீ அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அவர் மேல இன்னும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன் எடுக்கல? உதயநிதி அரெஸ்ட் பண்ணவர், ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணல? அது அவங்க தான் பண்ணணும், கட்சிக்காரங்க தான் இது பண்ணி இது பண்ணணும். அப்பதான் விஜய் எல்லாம் நல்லா பண்றாரு நீங்க. இல்ல சார், அப்படி இல்ல. அது உடனே பண்ண முடியாதுல்ல. உதயநிதி மட்டும் காலையில 9 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, 10 மணிக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு நிக்கிறாங்க. அப்படி இல்ல சார், இது முதலமைச்சர் பதவி சார். இது இது பண்ணது மக்கள். அதுவும் இல்லாம மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, காசு வாங்காம ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்ல. அதுக்கான மரியாதை நம்ம தரணும், அவ்வளவுதான். அவர் பேசுனது தப்பு தானே, பேசுனது தப்பு. நாங்க செய்தியை பார்த்தோம். தண்ணி வர வேண்டிய இடத்துல வரல, இன்னொரு இடத்துல வருது அப்படின்றாரு. அது எல்லாரையும் குறிக்கும், முக்கியமா ஒருத்தரை குறிக்கும். அவங்க திரிசான்னு கத்துறாங்க, இவர் அந்த நேரத்துல அதை சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை தப்பு. ஆனா சொல்லிட்டு நான் தண்ணியை தான் சொன்னேன்றாரு. அது தப்பான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? தப்பான ஒரு யாரையும் தப்பா பேசக்கூடாது. இப்ப நான் வந்து உங்களை தப்பா பேசினா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? பொதுமக்களுக்கே கோவம் வரும்போது ஒரு முதலமைச்சர் அவர் கூட இவங்க தான் இருக்கிறாங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அப்ப அவங்கள பத்தி பேசும்போது கோவம் தானே வரும். அந்த அம்மாக்கும் கோவம் வரும், அவருக்கும் கோவம் வரும். இதனால அரெஸ்ட் பண்ணிருக்கலாம்னு என்னுடைய இது. நிறைய பேர் இதோட அசிங்கமா பேசுறாங்களே, அவங்க எல்லாம் விட்டுட்டு யார இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தைக்காக, அதுவும் அவர் திரிஷா பேரை யூஸ் பண்ணல, சாரி அவங்க பேரை யூஸ் பண்ணல, அவர் பேரை யூஸ் பண்ணல, அப்படிங்கும்போது எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? அவர் பேரை யூஸ் பண்ணல. அங்க ஜனங்க கத்தும் போது இந்த வார்த்தை சொன்னாரு. திரிசான்னு கத்துனாங்க. திரிசான்னு கத்தும் போது இந்த பேரை அவர் சொன்னாரு. என்னன்னா தண்ணி வர வேண்டிய இடத்துல வரல, மத்த இடத்துல வருது அப்படின்னாரு. இது தப்பான வார்த்தை தான். தப்பான வார்த்தை தான். யாருமே அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கல, மீடியாக்காரங்க கட் பண்ணி திணிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்க தான் பாக்குறோமே செய்தியை, என்ன நடக்குது செய்தியில வருது இல்லைங்க. செய்தியை பார்த்து மக்களுங்க சொல்லுங்க, நல்ல தீர்ப்பு. யார் தப்பு பண்ணாலும், இதே விஜய் தப்பு பண்ணா கூட நாங்க சொல்லுவோம். எனக்கு தேவை வந்து கரெக்டா இருக்கணும், என்னுடைய பாலிசி மட்டும். யார் தப்பு பண்றாங்களோ, எங்க வீட்டுக்காரே தப்பா ஒரு வார்த்தை விட்டாருன்னா இது பேசாதன்னு நான் சொல்லுவேன்.
எனக்கு ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கும்போது ஊருக்கே தெரியுற மாதிரி நீங்க பேசுறீங்க, அப்ப தப்பு தானே அந்த வார்த்தை. வீட்டுக்காரரே வந்து ஒரு வார்த்தை தப்பா விட்டாருன்னா சண்டை பேசாத வரும், அப்படின்னு சண்டை சொல்லியிருக்கேன். வரும், பேசினா சண்டை பயங்கரமா சண்டை வரும், எங்க வீட்டுக்கு பிரியிற அளவுக்கு சண்டை வரும். அப்ப என்னுடைய ஒரு குடும்பத்துக்கே இந்த மாதிரி இருக்கும்போது ஊர் மக்களுங்க ஒருத்தரை பத்தி பேசும்போது பார்க்கும்போது அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஏன் கேள்வி இதுதான். ஏன் நீங்க வந்தீங்களா வேற எதனா பேசுங்க. எங்களை பத்தி தான் ஒரு விஜய் நோட்டை விட்டுன்னு இருக்கிறாரு, அதான் முதலமைச்சர் நோட்டை விட்டுன்னு இருக்கிறாரு, வேற எந்த வேலையும் இல்லை அவருக்கு அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாரையும் பத்தியும் தான் பேசுறாரு. நாங்க பார்க்கும்போது செய்தி எல்லாரை பத்தி தான் பேசுறாரு. இவங்கள தான் பேசணும்னு கிடையாது. இவங்களுக்கு என்ன எப்படி சொல்றதுன்னே அது தெரியல நம்ம. ஏன்னா இது மக்கள் ஊரே பார்க்கும் நம்ம பேசுறத. நம்மளும் ஒரு வார்த்தை தவறா விடக்கூடாது இல்லையா? அவங்க ஆட்சி ஆளும் போது இவரும் பேசக்கூடாது, இவங்க ஆட்சி ஆளும் போது அவரும் பேசக்கூடாது இல்லையா?